அதுல கடந்த 2 மாதங்களாக அதிகம் பேசப்படுவது அப்படின்ற ஒன்று இன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை, அவருக்கு தரப்பட்ட சிகிச்சை. அது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் மத்தியில பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகள் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. மருத்துவ குழுவினர் டாக்டர் ரிச்சர்ட் பீல் அவரோட குழுவை சேர்ந்த மற்றவர்கள்லாம் அவங்க தரப்பிலான விளக்கத்தை தந்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு சாரார்ட்ட ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை அந்த மருத்துவ குழுவோட விளக்கம் நிறைவு தந்திருக்குது, திருப்தி கொடுத்திருக்குதுன்னு தெரியல. இந்த நிலையில திரு பன்னீர்செல்வம் அவர்கள், முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு கவனிக்கத்தக்கதா இருக்கு. அவரும் இது தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும்ன்ற கருத்தை சொல்றார். சிகிச்சை தொடர்பாக அந்த நாட்களில் தன்னை பார்க்க அனுமதிக்கல என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமா உங்க பதில்? அம்மாவுடன் 33 ஆண்டுகளாக கூடவே இந்த வீட்டில் இருந்திருக்கிறேன். அவரை எப்படி பார்த்துக் கொள்வேன் என்பது எங்கள் வீட்டில் உள்ளே வேலை செய்பவர்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி வெளியில் வருவதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டுள்ளனர். என்னை பொறுத்தவரை 75 நாட்கள் மருத்துவமனையில் நான் இருந்தபோது நான் எப்படி பார்த்துக் கொண்டேன் என்பது அங்கு உள்ள மருத்துவர்கள், அங்கு வேலை செய்த செவிலியர்கள் எல்லோருக்கும் தெரியும். வெளியில் சொல்வதை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. என் மனசாட்சிப்படி எனக்கு தெரியும். அவரை பிரிந்து அந்த வேதனை அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் வெளியில சொல்லணும்னு நினைக்கல. எங்களுடைய உறவு அப்படிப்பட்டது. எனக்கு திமுக காரர்கள் பரப்பிவிடும் செய்திகளை பற்றி கவலை இல்லை. இவ்வளவு நாட்கள் எங்களுடன் இருந்த பன்னீர்செல்வம் விசாரணை கமிஷன் போட வேண்டும் என்று சொல்கிறார். அதை நினைத்துதான் நான் வருத்தப்பட்டேன். இவ்வளவு பச்சை துரோகியாக இருந்திருக்கிறாரே அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்பட்டன ஒழிய அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான். ஏன்னா அங்க ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்ல, எய்ம்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அது மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல உள்ள ஒரு மருத்துவமனை தான். எங்களுக்கு மனதில் பயம் இல்லை. அதனால் நாங்க அங்கிருந்தே மருத்துவர்களை அழைத்தோம். அவர்களும் வந்து பார்த்தார்கள். லண்டன் டாக்டர் வந்தார், சிங்கப்பூரில் இருந்து
பிசியோதெரபிஸ்ட்லாம் வந்தாங்க. அன்னைக்கு மத்தியானம் கூட நாங்க தொடர்ந்து பிசியோதெரபி கொடுத்தோம். காலையில கொடுத்தோம், மத்தியானம் கொடுத்தாங்க. எல்லாமே நடந்துச்சு. எல்லா மருத்துவர்களும் பாப்பாங்க, கூட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டிவி கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய டிவியில ஹனுமன் ஒரு சீரியல் வரும். அதுல அந்த எபிசோட்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி அங்க கொண்டு வர சொல்லி டெய்லி 2 எபிசோட் 3 எபிசோட் பார்ப்பாங்க. பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால பழைய பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நாங்க சிடி அங்க போட்டு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதம் 29ஆம் தேதி நான் நாள் பார்த்துட்டு இருந்தேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒருவர் இப்படி சொல்லும்போது, இவர் அரசியல்ல விலை போயிட்டாரு அப்படிங்கறத நினைச்சுதான் வருத்தப்பட்டனே தவிர, இவங்க எத்தனை கமிஷன் அமைச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அந்த கட்சி, அதனால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓ பன்னீர்செல்வம் இது மாதிரி கொச்சைப்படுத்துறாரே, அது அம்மாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படிங்கிற மன வேதனை தான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பன்னீர்செல்வம் மட்டும் இல்ல, திரு PH பாண்டியன் அவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, தலைவர் இறந்த போது எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் தான் இது மாதிரி எல்லாம் சொல்வது. அன்று அம்மாவை எதிர்த்தார்கள். அம்மா இறக்கப்பட்டு ஒரு தலைமை பொறுப்பு எடுத்ததும் விருப்பு வெறுப்பு பார்க்க கூடாது, அந்த எண்ணத்தில் தான் அவர்களை மீண்டும் சேர்த்தோம். திரும்பவும் அதே நிலைக்கே அவர்கள் போகிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்கள் வருது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது சகஜமாயிட்டு, அதனால அதை நான் பெருசா எடுத்துக்கல. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய கழகத்தவர் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பம் அப்படிங்கறதுல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு முந்தைய சிகிச்சைகள், அது எந்த அளவுக்கான, அவருடைய பிரிவு எந்த அளவுக்கான துயரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது அப்படின்றத சொல்றீங்க. இதுல முழு முதலாக இதுக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கணும், அல்லது கட்சிக்காரங்களுக்கு இது பற்றின விளக்கத்தை தரணும் அப்படின்னு சொன்னா, இதை பற்றி முழுமையாக ஆத்தென்டிக்கா சொல்லக்கூடிய ஒருவர்னா அது நீங்களா தான் இருக்க முடியும். அது அந்த நாள்ல இருந்து அட்மிட் பண்ண நாள்ல தொடங்கி தாமதமாக அட்மிட் பண்ணப்பட்டார்கள் அப்படின்றதுல தொடங்கி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல அது தவறான செய்தி. இங்க இருந்த டிஎஸ்பி, டியூட்டி டிஎஸ்பி இருப்பாங்க, நான் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் கூப்பிட்டேன், கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு சீக்கிரம் நாங்க அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் சொன்னது. சரியான நேரத்துல நீங்க கொண்டாந்து அட்மிட் பண்ணீங்க, லேட் பண்ணாம வந்தீங்க பாருங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அன்னைக்கு இரவு 3 மணிக்கு என்கிட்ட சொன்னாங்க. அதனால அதெல்லாம் தவறான செய்தி. உங்களை பொறுத்தவரையிலும் எந்த விசாரணைக்கும் தயார், எந்த விசாரணை வேண்டுமானாலும் நடக்கட்டும், நடந்தால் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை என்னுடைய சகோதரிக்கு நான் அவருக்கு தெரியும்
நான் எப்படி பார்த்து கொண்டேன் என்பது அவருக்கு தெரியும். என்னை சுற்றி அங்க மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும்.